யாருடா நீ? இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்டா. வேற மணி நேரம் தான் விடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ. உங்க தலைக்கு மேல பாருங்க, சீலிங் இருக்கா, அதுல வந்து ஸ்கொயர் டைல்ஸ் வந்து பதிக்கணும். எத்தனை ஸ்கொயர் டைல்ஸ் பதிக்கலான்னு கேக்குறாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும், அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ லென்த் வந்து என்ன கொடுத்துருக்கான்னா 15 மீட்ரு 17 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றோம்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 1500 ஒரு 17 1517. இந்த பக்கம் பிரெத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ 9 மீட்டர்னா 900 + 2 902 வரும். இப்போ உள்ள வந்து ஏரியா ஃபைன் பண்ணணும் அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத்து. நீங்கள் 1517 902 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 1368334 வரும். ஸோ இதான் வந்து ஏரியா. இப்போ இந்த ஏரியாக்குள்ளே வந்து நம்ம ஸ்கொயர் டைல்ஸ் பதிக்க போகிறோம். ரைட்டா? அப்போ இப்போ ஸ்கொயர் டைல்ஸ் பதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அதுக்குள்ளேருந்து ஃபிட் ஆகணும். இப்போ குண்டக மண்டக போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துடும். அப்போ கரெக்டாக அந்த ஸ்கொயர் டைல்ஸ் பதிக்கணும் அப்படின்னா இந்த 2 நம்பருக்குமே நம்ம வந்து HCF எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு காமனாக ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும். கரெக்டாக? அப்போ 2க்கும் HCF எடுத்தீங்க அப்படின்னா 1517க்கும் 902க்கும் 41ன்னு வரும். அப்போ ஒரு சைடு 41, இன்னொரு சைடு 41. ஏன்னா அப்போ ஸ்கொயர் டைல்னால நமக்கு A ஸ்கொயர். இப்போ 41 ஸ்கொயர் 1681. ஸோ அப்போ இந்த 1368334ஓட இந்த நம்பரை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக எத்தனை டைல்ஸ் பதிக்கணும்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒன்றுமே இல்லை, டிவைட் பண்ணுறது ஈஸி. அங்கே 4 இருக்குது, இந்த பக்கம் 1 இருக்குன்னா 4 முடிகிற ஆன்சர் தான் நமக்கு ஆன்சர். ஃபுல்லாக டிவைட் பண்ண வேணாம். ஸோ குரூப் 2 ஃபுல் ஆன்சர் கீ மேக்ஸ்க்கு பார்க்கலாம். நீங்கள் வந்து கனிக்ஸ் மேக்ஸை ஃபாலோ பண்ணி வச்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.